ஐயா குமார், இப்போ ராஜேந்திரன் ஐயா சொல்கிறாங்க, நம்ம இந்த சேனலில் பாருங்கள் பக்கத்துலலாம், இந்த கடைமடை பகுதிகளுக்கு எப்படி சேரும்? எல்லா இடத்திலும் ஆகாய தாமரைகள் மண்டி இருக்கிறது. அரசு வெளியிடக்கூடிய அந்த குறிப்பானை செய்திகள் மேட்டூரில் ஐயா அவர்கள் மாநில முதலமைச்சர் மலர் தூவுகிறார், கடைமடை வரை போய் சேர்கிறது என்ற செய்திகள் பெருசாக ப்ளஸ் ஆகும். அது எல்லா சேனல்களையும் அரசு கொடுக்குற செய்தியை போட்டுறாங்க. ஆனால் நிலைமை அப்படி இல்லை. அதுதான் பெரிய பிரச்சனை. இந்த டெல்டா பிரச்சனை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒரு தீர்வும் இல்லை. எப்படி பார்க்குறீங்க? நான் நேற்று காலையில் திருநெல்வேலியிலிருந்து புறப்பட்டு வந்தே பாரத்தில் வந்து கொண்டிருந்தேன். மத்தியானம் 12 மணி அளவில் 11 மணி அளவில் 10 மணி அளவில் நினைக்கிறேன், 10:30 மணி அளவில் திருச்சியை கிராஸ் பண்ணும்போது சரி 2 ஆற்றிலும் காவிரி கொள்ளிடம் 2லும் தண்ணீர் சென்று கொண்டிருந்தது. தண்ணி செல்லுது. பார்ப்பதற்கு ரொம்ப ரம்மியமாக இருந்தது. ரொம்ப அழகாக இருக்கும். ஆமாம், பார்க்குறதுக்கு ரொம்ப. பகலில் பெரும்பாலும் நைட்டில் போகிறதுனால பார்க்க முடியாது. நேற்று ரொம்ப நாளைக்கு பிறகு பகலில் வரும்போது பார்த்தேன். ஆனால் தண்ணி அளவு ரொம்ப கம்மியாக போய் கொண்டிருந்தது. ஆனால் ஒரு வேளை கடைமடை வரைக்கும் போயிருக்குமாங்கிறது, சேர்ந்துருக்குமாங்கிறது தெரியல. அதோடைய போகக்கூடிய வேகம், ஸ்பீடு, அளவுலாம் அப்படி தெரியும். தண்ணியுடைய வேகம் ரொம்ப அதிகமாக, ஒரு 20,000 அடி 30,000 இது திறந்து விட்டாங்க அப்படின்னாக்கா தண்ணி ரொம்ப ஃபோர்ஸாக வரும். இது இப்போ தானே 7,000 8,000 அடியோ ஏதோ கன அடி திறந்துருக்கிறதாக சொன்னாங்க. அதனால் தண்ணி ஸ்லோவாக போகிறது. இது காவேரியில் தான் நான் பார்க்கும்போது தண்ணி வந்தது பார்த்துருமே தவிர, மற்ற ஆறுகளெல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், நம்முடைய அவர் மிஸ்டர் ராஜேந்திரன் அவர்கள் சொன்னது 100க்கு 100 உண்மை தான். நம்ம சிறுவைகுண்டம், இங்கே தாமிரபரணியை பார்த்தீர்கள் என்றால் ஆறு மணலே தெரியாது. அவ்வளோ பெருசு, அவ்வளவு உடையும் புதரும் ஆகாய தாமரையும் எல்லாமே படர்ந்து மண்டி கிடக்கிறது. அப்போ இதெல்லாம் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பணங்களை வாங்கி இப்போ நான் எல்லா இடத்துலையும் ரெகுலராக சொல்கிறேன், 70 வருஷமாக வாங்கின 4.5 லட்சம் கோடி கடனை, அது கடைசியாக இப்போ ஒரு 10 வருஷம் தான் அந்த கடன் வச்சுக்கோங்க. 10 வருஷம் தான் அந்த கடனே வந்திருக்கு. அதுக்கு முன்னால் அதை அப்படியே மேனேஜ் பண்ணி தான் கொண்டு வந்திருக்காங்க. இந்த கடன் வாங்குகிற கான்செப்டே இப்போ கொஞ்சம் ரொம்ப 2001க்கு பிறகு தான், 20 வருஷத்தில் தான் கடனை கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி மாநில அரசுகள் கடன் வாங்கி கடனை சேர்த்தது. அதுலேயும் குறிப்பாக இப்போது 3 வருஷமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையிலேருந்து ஆட்சி போனதுக்கப்புறம் 4.5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. ஆமாம், இந்த 4 லட்சம் கோடி எலக்ட்ரிசிட்டிக்கு 1 கோடி, அந்த 1 லட்சம் கோடி, அது 1 லட்சம் கோடி எலக்ட்ரிசிட்டிக்கு வாங்கியிருக்காங்க. பாக்கி வாங்கினதுலாம் என்ன வாங்கினாங்க, என்ன ப்ராஜெக்ட் பண்ணாங்கன்னு தெரியல. ஒருவேளை இந்த மாதிரி ஒரு அணைகள் கட்டுறது அல்லது நீர்ப்பாசன துறைன்னு ஒன்று பொதுவான ஒரு பேர் இருந்தாலும் கூட, ரிவர்ஸ் மெயின்டெனன்ஸ் போர்டுன்னு ஒன்று ஆரம்பித்து, அது வருஷம் 360 நாளும் அதை பராமரிக்கிற பணியை அவங்கள்ட்ட ஒப்படைச்சு, அது புதுசாக ஒன்றும் இல்லை, இருக்கிறத ரிவர்ஸ் போர்டு ஒன்று வச்சுருந்து இருப்பதை மெயின்டைன் பண்ணாலே இந்த இருப்பதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவங்க முடிவுன்னா அவங்க சொல்லட்டும். அப்படி இல்லைன்னா இதுக்குன்னு தனியாக விசேஷமாக எல்லா வைகை, காவேரி, குடவுருட்டி, நிறைய ஆறுகள், நம்ம நாட்டில் இருக்கிற நம்ம மாநிலத்தில் இருக்கிற எல்லா ஆறுகளையும் தண்ணி இந்த ஆகஸ்ட்டு, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டுக்குள்ளே அதை எல்லாம் தூர்வாரி நீட்டாக ரிப்போர்ட் பண்ணி, மேலை நாட்டுகள்லாம் அதை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. மேலை நாட்டுகளில் ட்ரைனேஜ் வாட்டரை கூட பண்ணி ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும். எவ்ரி மந்த் மெயின்டெனன்ஸு, அதுக்கு ஏர் அடித்து சுத்தமாக பண்ணி காமிச்சு அதை அப்ரூவல் பண்ணணும். ஆமாம், அதுக்கே அப்படி வச்சுருக்காங்க. அதனால் தண்ணியை, ஏன்னா விவசாயத்தை நம்பி தான் நாம் இருந்துகிட்ருக்கோம். விவசாயத்தில் திரு PR பாண்டியன் அவர்கள் சொன்னது போல், எனக்கு இந்த அக்ரிகல்ச்சர் பாலிசி 2020 இக்னோர் பண்ணதில் எனக்கு பெரிய வருத்தம் உண்டு. நான் அப்போல்லாம் நிறைய பேசியிருக்கேன் அதை பற்றி. அதில் என்னென்னா, நான் உங்கள்கிட்ட சொல்கிற ஒரு குறிப்பை சொல்கிறேன். நான் ஊரில் இருந்த காலத்தில், நம்ம ஊரில் தான் இருந்த காலத்தில், எங்களுக்கு 3 ஏஜெண்ட் தான் உண்டு எங்கள் அப்பாவுக்கு. வாழைக்கு ஒருத்தர், நெல்லுக்கு ஒருத்தர், தேங்காய்க்கு ஒருத்தர். இந்த 3 பேரும் அந்த பர்டிகுலர் டைமில் வருவாங்க. ஏதோ இவ்வளோ ரேட்டுன்னு இவ்வளோ கொடுத்துட்டு போயிடுவாங்க. வேறு விசாரிக்க கூட மாட்டாங்க. ரொம்ப நாள், ஒரு 20 வருஷமாக அதுதான் அவங்களுக்கு அவ்வளோ நம்பிக்கை. திருவனந்தபுரம் போனால் அங்கே மண்டக்காடு மார்க்கெட்டு, இல்லை நாகர்கோவில் போனால் அங்கே, இல்லைன்னா தூத்துக்குடி, இங்கே தான் வாழைக்காய். இதை எனக்கு ஒரு முறை இங்கே பதிவு செஞ்சுருக்கேன். ஆமாம், பண்ணிரு. இப்படி தான் போகும்.
அவங்க லைஃப் டைமில் அந்த வியாபாரத்தை அதில் கிடைக்கிற அவங்க விவசாயத்தில் 10 வருஷம் 10 மாதம் ஒரு 3 மாதம் 4 மாதம் நெல்லாக இருக்கட்டும், கடலையாக இருக்கட்டும், தேங்காயாக இருக்கட்டும், எல்லாத்துலையும் கஷ்டப்பட்டு கொடுக்குறத இந்த 3 வியாபாரிகளும் வாங்கிட்டு போய் இவங்க ஒரு கை மாற்றி கடைசியில் இப்படி தான் வியாபாரம் நடந்து இன்றைக்கும் அப்படி தான் இருக்குது. இதை மாற்றுறதுக்காக விவசாயிகளுக்கு ஒரு ஆப்பை கொடுத்து உலகத்தில் இந்த டிமாண்ட் எங்கெங்கெல்லாம் தேவை இருக்கோ எல்லோரும் நேரடியாகவே விவசாயிகளை அப்ரோச் பண்ணி அவர்களுக்கு அதை மார்க்கெட்டிங் அதாவது மார்க்கெட்டிங் ஸ்ட்ரென்தன் பண்ணி என்ன விலைக்கும் இடைத்தரகர்கள் 6-7 பேர் இடைத்தரகர்கள் விவசாயிகள் கஷ்டப்படுறத 6-7 இடைத்தரகர்கள் அதை அவங்களுக்கு இவங்களை விட லாபம் ஜாஸ்தியாக கிடைக்குது. அடிச்சுட்டு போகிறது நிலைமையை தடுக்கிறதுக்காக அக்ரிகல்ச்சர் பாலிசி 2020 கொண்டு வந்தாங்க. அதற்கு போராட்டத்தை நம்ம பார்த்தோம். 1-2 வருஷமாக போராட்டம் நடத்தி எல்லாரும் திமுக அதுக்கு பெரிய ஆதரவு. அதனால தான் ஒருவேளை பிஆர் பாண்டியன் அப்படின்னு சொல்லி அதுக்கு அன்னைக்கு அவர் அப்படி இப்படிமா பேசினார். ஆனால் இன்றைக்கி அவருடைய ஸ்டேட்மெண்ட்டே அதை காட்டி கொடுத்துருக்கிறது. இன்னைக்கு என்ன நிலைமை? திமுக எதிர்க்கட்சியாக இருப்பதே பெட்டர்னு சொல்லியிருக்காரு. அது கார்ப்பரேட்டுடைய கட்சி, பெருமுதலாளிகளுடைய கட்சி. ஆமாம் காங்கிரஸும் திமுகவும் அதுக்கு குரல் கொடுத்தார்கள். அது அப்படி இருந்ததுன்னா விவசாயி அவருடைய விளைபொருளுக்கு அவரே ரேட் என்கிட்ட இவ்வளோ 100-1000 மூட்டை நெல் இருக்குது, என்கிட்ட 500 மூட்டை நெல் இருக்கிறது, இந்த ரேட்டுன்னு போட்டால் யாருக்கு தேவையோ அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. அது போனால் அந்த லாப நஷ்டம் அவருக்கு கிடைக்கணும் நேரடியாக. அதைத்தான் மத்திய அரசு செய்து கொடுத்தது. அதனால் அதை தடுத்து அதை சில ட்ரேடர்களுக்காக ஹரியானாவில் பஞ்சாபில் உள்ள ட்ரேடர்களுக்காக கெடுத்து அதுக்கு திமுக குரல் கொடுத்தது. அதனால தான் பிஆர் பாண்டியன் அப்படி பேசியிருப்பார் என்று நினைக்கிறேன். இன்றைக்கி அறிக்கை விட்டுருக்காரு. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, எந்த அரசு வந்தாலும் 2026 எந்த அரசு வந்தாலும் திமுக கண்டிப்பாக வரப்போகிறது இல்லைங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். மனசாட்சி இந்த நாடு பிழைக்கணும்னு கடவுள் நினைக்க மாட்டாங்களா? கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க நம்ம அப்படி தான் சொல்ல முடியும். இந்த நாடு எப்படியாவது பிழைக்கணும் அப்படின்னு நினச்சா எல்லாரும் பிழைக்கணும், எல்லா தொழிலும் பிழைக்கணும், சினிமா தொழில் பிழைக்கணும், ஏன்னா சாமானிய மக்களும் பிழைக்கணும் அப்படின்னுங்கிறது உண்மையாக இருந்தால் இந்த ஆட்சி மாறணும். அந்த மாற்றத்தை கடவுள் தான் கொண்டு வரணும். அப்படி வரும்போது எந்த அரசு வந்தாலும் இந்த ரிவர்களெல்லாம் பீரியாடிக்கலாக அதை மெயின்டைன் பண்ணி அதை தூர்வாரி அதை கடலில் போய் கலக்கிற தண்ணியை சேமிக்கிறதுக்கும் ஒரு ப்ரொவிஷனை ஏற்படுத்தி நீர்த்தேக்கங்களை அமைச்சு அதைத்தான் செய்தால் தான் அந்த நாட்டுக்கு நிரந்தர நன்மை என்பதை நான் இதில் பதிவு செய்த கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒரு அரசுக்கான அளவீடுகான மார்க்கு போடக்கூடிய காலம் வந்துவிட்டது. அதாவது நீங்கள் 52 தான் நம்ம ஆட்சி ஆரம்பித்தோம். 54 காமராஜர் ஆட்சி. காமராஜர் ஆட்சி தமிழ்நாட்டில் 54 63 வரைக்கும். அவர் காலத்தில் தான் கிட்டத்தட்ட 17 அணைகள் கட்டப்பட்டிருக்கின்றன. 17, அதாவது நம்ம அதை வகைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் கிட்டத்தட்ட காவேரி, தாமிரபரணி, பாலாறு, வைகை, பொன்னையாறு, செங்கல் புணராறு, செம்பார், நல்லாறு, பொன்னாறு, அரணியாறு, மன்னியாறு, கொள்ளிடம், சரவண பவானி, சின்னாறு, குண்டாறு, காமராஜர் ஆறு, முல்லையாறு, இந்த 17 மிக ஒரு 4-5 ரொம்ப மிகப்பெரிய ஆறு தமிழ்நாட்டில். கலைஞர் காலத்துலேயும் கட்டப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 10 அவருடைய காலம் 5-2 7-2 9 19 ஆண்டு காலம் அவருடைய ஆட்சி இருந்திருக்கிறது. அவரும் 10 அணைகள் கட்டியிருக்கிறார். துணை ஆறுகள் துணை இந்த ஆறுகளுக்கு உள்ள துணை ஆறுகளை அவர் கட்டியமைத்திருக்கிறார். ஆனால் 54 இருந்த பாப்புலேஷன், 54 இருந்த விவசாய சாகுபடி இப்போ இன்றைக்கி இருக்கிறது. இன்றைக்கி அது மாதிரி 4 மடங்கு சாகுபடியினுடைய தேவையும் இருக்கிறது. அதே சமயத்தில் சாகுபடியும் நடக்கிறது. ஆனால் இவற்றுக்கு தண்ணீர் தட்டுப்பாடு இருக்கிறது. 70 வருஷம் ஆச்சு. 70 வருஷம் ஆகிவிட்டது. அப்போ இதற்கு என்ன செய்ய வேண்டும்? நீர்ப்பாசனத்தை முதலில் மழை நீரை சேமிக்க வேண்டும். மழை நீர் ஆற்றுப்படுகைகளில் தங்கு தடையின்றி வர வேண்டும். மிகப்பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தக்கூடியது அதனுடைய புதர்கள், அதில் இருக்கிற செடிகள் தூர்வாராமல் இருப்பதனாலேயே தண்ணீர் ஸ்பீடாக போக முடியாமல் அந்த நீர் அங்கங்கே கரையை உடைத்து கொண்டு கிராமங்களை அழித்து விடுகிறது. நிவாரணம் வேற, தண்ணி போயிடுறது. இப்போ 2 நாள் கழிச்சு அங்கே குடிக்க தண்ணி இருக்காது. இப்படியெல்லாம் தான் நடந்துகிட்டு இருக்கு. ஆக அந்த காலத்தில் இருந்த தலைவர்கள் எல்லாம் என்ன நினைத்தார்கள் என்று சொன்னால், நாட்டினுடைய நிரந்தர நன்மை, எதிர்கால சந்ததியினருடைய வாழ்க்கை, அவர்களுக்கு தேவையான உணவு உற்பத்தி, விவசாய அபிவிருத்தி, இதை அடிப்படையாக வைத்து திட்டங்களை வகுத்தார்கள். அவர்கள் ஒரு பைசா தன்னுடைய வருமானத்தில்
10 ரூபாயை இழப்புக்கு தயாராக இருந்தாங்களே தவிர அவங்க பொதுப்பணத்திலேருந்து சாப்பிடணும் எடுக்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இல்லாமல் இருந்தது. பெரிய பெரிய தலைவர்கள் நீங்கள் பாபு ராஜேந்திர பிரசாத் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு அன்னைக்கு கொடுத்த சம்பளம் 500 ரூபாயில் அவர் விட்ரா பண்ணது 250 ரூபா. ஏன்னா எனக்கு தேவையில்லை, எனக்கு வெறும் 4 ட்ரெஸ்ஸு, எனக்கு அதிகமாக செலவில்லை. நம்ம நாடு இப்போ தான் கஷ்டப்பட்டு இப்போ தான் சுதந்திரம் கிடைத்திருக்கிறது. ஏகப்பட்ட மக்கள் கஷ்டப்படும் போது நான் அந்த 500 ரூபா வச்சு ஆடம்பரமாக வாழ்கிறதுக்கு எனக்கு தேவையில்லை இந்த பணம்னு அவர் பாதியை மட்டும் விட்ரா பண்ணிவிட்டு ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் பீகாரில் போய் ஒரு ஆசிரமத்தை அமைத்து அங்கே வாழ்ந்து கொண்டு இருந்தார். அப்பொழுது அந்த கிராமத்தில் இருக்கிறவங்கெல்லாம் ராஷ்டிரபதி இங்கே இருக்கிறாருன்னு சொல்லிவிட்டு அவங்க வீட்டில் உள்ள நல்லது கெட்டதுக்கு அவரை அழைத்து கொண்டு போய் நடத்தினால் அவர்களுக்கு பெருமை என்று நினைத்து வந்து அவரை தொடர்பு கொள்ளும் பொழுது இவருக்கு கார் கிடையாது, வாகனம் இல்லை இவருக்கு. அவங்க யாரையாவது நீங்கள் ஒரு சிலர் காரை கொண்டு வருவாங்க, இன்னொரு சிலருக்கு அதை எடுத்துகிட்டு வர முடியாது. அந்த காலத்தில் காரெல்லாம் வசதி அவ்வளோ இல்லை. ஆகையினால இவர் நேருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். எனக்கு வந்து இந்த மாதிரி இருக்கேன், இந்த மாதிரி எல்லாருக்கும் ஏழைகள்லாம் கூப்பிட்றாங்க, எனக்கு கார் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறேன், ஒரு செகண்ட் கார் ஏதாவது ஒரு கார் ஏற்பாடு பண்ணி கொடுக்க முடியும். ஏன்னா அவருக்கு மனசுக்குள்ளே நம்ம 250 ரூபா சம்பளம் வாங்கினோம், பாதியை விட்ரா பண்ணலை, நாம் அப்படி கொடுத்துருக்கோம், நம்மளுக்கு ஏதோ ஒரு கணக்கில் கொடுப்பாங்கன்னு நினைத்தாரா என்னென்னு தெரியாது. ஆனால் அதற்கு நேரு அவர்களிடம் வந்த கடிதம் என்ன தெரியுமா, ஃபார்மர் பிரசிடெண்ட்டுக்கு அப்படி கொடுக்கறதுக்கு கான்ஸ்டியூஷனில் ப்ரொவிஷன் இல்லைன்னு சொல்லிட்டார். அப்பேற்பட்ட மனிதர்கள் கக்கன் எடுத்துக்குங்க, நம்ம ஊரில் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் எடுத்துக்குங்க, பிரகாசம் எடுத்துக்குங்க, காமராஜர் எடுத்துக்குங்க. இவங்கள்லாம் வாழ்ந்த காலத்தில் இப்போ இன்றைக்கி சினிமா துறையை வேறு எவனும் நடத்த முடியல, ரியல் எஸ்டேட்டை யாரும் பண்ண முடியல, ஸ்பேஸில் போயாவது எலானி மஸ்கா போல் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காருனாக்கா அங்கேயும் இடம் இல்லாமல் அங்கேயும் காம்படிஷனை உண்டு பண்ணி தமிழ்நாட்டிலேருந்து போய் இப்படியெல்லாம் அரசியல் தலைவர்கள் இப்படியெல்லாம் பண்ணி இந்த நாடு எந்த இதில் போய் முடிய போகுது தெரியவில்லை. சொன்னோன்னு தெரியும் ஞாபகம், விண்வெளித்துறைக்கென்ற அரசு நிதி ஒதுக்கீடு செய்கிறது. அந்த துறையை சிலர் ஒதுக்கீடு செஞ்சு 300 கோடி நாம்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. 300 கோடிக்கு மேலே முதலீடு பண்ணுறவங்களுக்கு 300 கோடிக்கு மேலே அது என்ன மானியம், அது யாரு? அது அரசாங்கம் கொடுக்கிறது. முதலாக இந்தியாவில் ஆரம்பிச்சது யாரு? நம்மளுடைய முதல்வருக்கு சொந்தக்காரர் மருமகன். நல்லா இருக்கு. ஆக இது முடியுங்கிறது இது எனக்கு என்னன்னா, எனக்கு இதே சிந்தனையா இருக்கிறது சார். ஏன்னா நான் 25 வருஷமா ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பித்து நல்லவர்களுக்கு ஓட்டு போடுங்கள், நல்லவர்களுக்கு வாக்களியுங்கள், என்ன நல்ல 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 நேர்மையானவர்களை தேர்ந்தெடுங்கள், உங்கள் குழந்தைகளுக்கு திருமணம் செய்யும் போது நீங்கள் எப்படி பலமுறை பார்த்து விசாரித்து எடுப்பீர்களோ அதுபோல் உங்கள் வேட்பாளர்களை தேர்ந்தெடுங்கள் என்று கிராமமாக பிரச்சாரம் பண்ணியவன். அந்த வேதனையில் நான் சொல்லுகிறேன், இவ்வளவும் செய்து என்ன பண்ணி இவ்வளவு மாற்றம் நடந்தாலும் கூட இன்னைக்கு ஊழல் பெருக்கெடுத்து ஓடுகிறது என்று சொன்னால் இது கொடுமையை தவிர வேறு எதுவுமே இல்லை. மக்கள் தான் இதற்கு தீர்மானம் கொண்டு வர வேண்டும். நம்ம ஸ்டேட்டில் வந்து 39,202 ஏரி தற்போது இருக்கிறதாக புள்ளி விவரம் சொல்லுகிறது. தமிழ்நாடு முழுவதும். நான் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பர்டிகுலர் ரீசனுக்காக நான் கோத்தகிரி போயிட்டு காரில் அப்படியே ஊட்டிக்கு வர்ற வழியில் இன்னொரு வழி இருக்குது, ஊட்டிக்கு நேராக வர்றது வழி இன்னொரு வழி இருக்குது. ஏன்னா அங்கே ஒரு இன்ஜினியர் எனக்கு ரொம்ப வேண்டியவர். இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது, ஒரு நல்ல அமைப்பு இருக்கிறது, கிட்டத்தட்ட 17 கிலோமீட்டர் அதனுடைய சுற்றளவு, 3 பக்கமும் மலை இருக்கிறது, 1500 அடிக்கு மேலே உயரத்தில் இருக்கிறது, ஒரு பக்கத்தில் கொஞ்சம் செலவு பண்ணாலே ஒரு அணைக்கட்டை ஈஸியாக உருவாக்க முடியும். காவேரியில் அவன் தண்ணி விட மாட்டேக்கான்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கிறத விட இந்த அரசை எவனும் அதை கண்டுக்கலை, எந்த அரசும் கண்டுக்கலை. நீங்கள் வந்து இதை எடுத்து சொல்லுங்கன்னு சொல்லி என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தார். நான் போயிட்டு அவரையும் அழைச்சிட்டு நான் போய் அதை பார்த்துட்டு வந்தேன். எனக்கு பார்த்த அற்புதமான ஒரு இடம். இப்போ இதை வந்து நம்ம பிடபிள்யூடி இன்ஜினியர்கள் நம்ம மாநிலத்தில் இருக்கிற முதலமைச்சராக இருக்கட்டும், சீஃப் செக்ரட்டரியாக இருக்கட்டும், மற்ற பிடபிள்யூடி இன்ஜினியர்ஸாக இவங்க இதை வந்து இவங்களுக்கு நான் ஒரு செய்தியாக சொல்கிறேன், அவங்க நான் நினைவுபடுத்துகிறேன், அவங்களுக்கு தெரியாமலாம் இருக்காது. இதெல்லாம் பார்த்து இதை வந்து பண்ணினா அந்த தண்ணிகளை நமக்கு தலைமுறையாக தண்ணி போதும். ஒரு முறை வந்தால் எல்லா ஏரிகளையும் தூர்வாரி ஆற்றுப்படுகைகளை எல்லாத்தையும் சீரமைத்து விட்டால் நமக்கு தண்ணீர் தட்டுப்பாடு வராது. எதுக்கு எடுத்தாலும் நம்ம கர்நாடகா குறை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. நமக்கே அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறது. அதை இவர்கள் இதை பயன்படுத்துறதுக்கு எதுவும் லீகல் டிஸ்பியூட் இருந்ததுன்னா அதை மத்திய அரசு பேசி அதை அமைக்க முடியுமா முடியாதா, முடியணும்னா அது என்ன செய்யணும் அப்படிங்கிறத நோக்கி மத்திய அரசு சண்டை போட்டால் நான் எல்லாம் அதை ஆதரிப்பேன். நான் மத்திய அரசுக்கு எதிராக கூட பேசுவேன். ஆனால் இவங்க குண்டு சட்டியில் குதிரையை ஓட்டிக்கொண்டு கடனை வாங்கி கொண்டு சாராய வியாபாரத்தையும் பண்ணி கொண்டு அத்தனையும் பண்ணிட்டு கடைசியில் நாட்டை கடனாளி ஆக்கிட்டு எல்லாத்தையும் கண்கலங்க விட்டால்
எப்படி சார் இருக்க முடியும்? நான் ஒரு குடிமகனாக வருத்தப்படுறேன். கண்டிப்பா